நித்தமும் தவம் செய்யும் நீல பெருங்கடலை போல் ஒரு தவயோகியின் வலிமையை போல் ஒவ்வொரு நாளும் உழைத்து உழைத்து தமிழ்நாட்டில் திசைகளட்டும் அரசு அதிகாரிகளை, ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகளை உருவாக்கி தமிழ்நாட்டு வரலாற்றின் சரித்திரத்தின் பக்கங்களில் தனக்கென தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் இன்றைய நிகழ்விற்கு விருந்தினராக வந்திருக்கும் உள்ளாட்சி தணிக்கை துறையினுடைய அதிகாரி அவர்களே, பேசி உங்களுக்கு உற்சாகம் தர தேவையில்லை. இவருடைய முயற்சியை கேட்டாலே உங்களுக்கு உற்சாகம் பிறந்துவிடும். விஏஓ, ஆர்ஐ, ஏஎஸ்ஓ, ஏழு ரூரல் டெவலப்மெண்ட், தற்போது டெப்டி கலெக்டர் என்று தமிழ்நாடு அரசின் எல்லா நிலைகளிலும் அரசு பதவிகளை வைத்த அன்பு சகோதரி நர்மதா தேவி அவர்களே, பெரம்பலூர் வட்ட கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், தற்போது துணை ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கும் பலந்திற்கினிய நண்பன் கண்ணன் அவர்களே, வணிக வரித்துறையுடைய உதவி ஆணையர் திருமதி ஜெயந்தி, என் அன்பு தம்பி அறிவழகன், மாவட்ட பதிவாளர் திரு சங்கர், என்ஆர் அகாடமியில் நமக்காக மறைமுகமாக உழைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய பணியாளர்களே, ஆசிரியர்களே, பத்திரிகையாளர்களே, நாளை இந்த மேடையையும் இதை காட்டிலும் சிறந்த மேடைகளையும் அலங்கரிக்க இருக்கும் மாணவர்களே, என்னுடைய நினைவுகள் மிகச்சரியாக இருப்பின் இன்றிலிருந்து ஒரு 1719 இரவுகளுக்கு முன்பு ஒரு பொழுது விடிந்தது. அது ஜூலை 8, 2008 என்று நினைக்கின்றேன், ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை ஒரு எழுந்து திருச்சியை நோக்கி வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் கல்லூரி முடித்து 2 நாள். அப்பொழுது அன்றுதான் திரு விஜயாலயனை சந்தித்தேன். ஒரு தாவ துடிக்கின்ற தலிமான் குட்டியாய், கூவ துடிக்கின்ற குயிலாய், ஒரு குரூப்பன் அதிகாரி ஆக வேண்டும், ஒரு பச்சை மையில் கையொப்பம் விடக்கூடிய ஒரு அதிகாரி ஆக வேண்டும் என்ற விருப்பத்தை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது. தமிழ் இலக்கியம் படித்தவர் என்ற முறையில் தமிழ் இலக்கிய வரலாற்றை படிக்கின்ற பொழுது திருஞான சம்பந்தர் எப்படி ஒரு சாதாரண குழந்தையாக சிறுவனாக இருந்து சிவபெருமானுடைய அருளை பெற்றதற்கு பிறகு தோன்றுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி என்று பாடினாரோ, திருநாவுக்கரசர் இறைவனுடைய அருளை பெற்றதற்கு பிறகு எப்படி கூற்றாயினவார் விளக்குகளில் என்று முதல் பாடலை பாடினாரோ, அருணகிரிநாதர் எப்படி ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதியதற்கு பிறகு முத்தை திரு பத்தி திருடங்க என்று பாடினாரோ, அதே போல் ஒரு சாதாரணன் கல்லூரியில் கடைசி பெஞ்ச் மாணவர்களில் மிக முக்கியமானவன். இதெல்லாம் எங்க உருப்பட போது தருகல இன்றைய பல ஆசிரியர்களால் பாராட்டப்பட்டவர் தான் நான். அது சாருக்கு தெரியும். ஏன்னா சாரோட சீனியர்ஸ் காலேஜில், சாரோட கிளாஸ்மேட்ஸ் எனக்கு காலேஜில் ப்ரொஃபசர்ஸ், அக்ரிகல்ச்சர் காலேஜில். ஸோ அதெல்லாம் கடந்து முதலாக அவரை சந்தித்து, நான் எல்லா பேரும் சொன்னாங்க எல்லாம் திட்டி சார் திட்டினதுனால படிச்சு குரூப் ஒன்ல கிளியர் பண்ணாங்க, சர்வீஸ் வாங்கினாங்க. என்னை பொறுத்தவரை நான் பாராட்டி சார் என்னை பாராட்டி அந்த பாராட்டினுடைய ருசியை பெறுவதற்காக தொடர்ந்து படித்து சர்வீஸ் வாங்கினேன். முதல் நாள் நாங்க ஜூலை 8, 2008 ஞாயிற்றுக்கிழமை மதியம் எனக்கு மட்டும் வகுப்பு எடுக்கிறார். முதல் நாள் என்னன்னே தெரியாது, இந்தியன் ஹிஸ்டரி, டோட்டல் இந்தியன் ஹிஸ்டரியை ஒரு 1 hour கிளாஸ் எடுப்பாரு. அந்த கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ரொம்ப இந்தியன் ஹிஸ்டரியும் கரெக்டா 1 hourல, அதாவது ரொம்ப நேரம் மேடையில 3 மணி நேரம் பேசலாம், ஆனா 3 நிமிஷம் பேசுறதுக்கு தான் 3 நாள் ப்ரிப்பேர் பண்ணணும். 1 hourல டோட்டல் இந்தியன் ஹிஸ்டரியை அவர் எடுக்கிறான்னா அவர் எந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு அப்படின்றது அவர் மேல எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு பிம்பம். சரியா, சார்க்கு ஈக்குவலா நம்மளும் படிக்கணும், சார்க்கு ஈக்குவலா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை. தொடர்ந்து அன்னைக்கு அந்த 1 மணி நேரம் நடத்தி நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு வந்தே மறுநாள் கேள்வி கேட்டாரு. எல்லா கொஸ்டினுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். அடுத்த நாள் பாலிட்டி ஆரம்பிக்கிறார், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அப்ப எங்க பேட்ச்ல நாங்க ஒரு 15 பேர் வந்தோம், யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்.
அன்னைக்கு பாலிட்டி ஒரு 1 வீக்ல கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு முழுசா ஒரு டெஸ்ட் வச்சாரு. அதுல 150 கேள்விகளுக்கு 143 மார்க். நான் அப்ப சார் கூப்பிட்டா அந்த அன்னைக்கு தான் என்கிட்ட நல்லா பேசுறாரு. விட்டுறாதீங்க, இந்த டெம்போவை யூபிஎஸ்சி கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னா அந்த அப்பா அன்னைக்கு சொன்னாரு. அவர் அந்த சொன்ன வார்த்தை வந்து சரியா உண்மையிலே நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கலாம் போல, நம்மளுக்கும் படிக்க தெரியும் அப்படின்னு நான் நம்பினது அப்பதான். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் குழப்பம் ஓடிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான். இந்த நம்பிக்கையோட விளைவு நேற்று மாலை ஐஏஎஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு. அதில் ஜெயசீலன் தேர்வாகிட்டார். தேர்வை பத்தி நாங்க ஃபர்ஸ்ட் அதுல படிச்சப்ப குரூப் 2 கால்ஃபர் வந்துச்சு. அதுல படிச்செல்லாம் சர்வீஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சாரு எங்களுக்கு அப்ப சொன்னாரு. அப்ப வந்து சாரு ஜெயங்கலம்க்கு அடிக்கடி போவாரு. ஒரு நாள் திடீர்னு போன் பண்ணுவாரு எங்களுக்கு. அப்ப போன் பண்ணிட்டு திடீர்னு போன்ல கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாரு. புக்ல வச்சு போன்ல கொஸ்டின் கேட்டு போன்லயே திட்டுவார் ஒரு 1/2 மணி நேரம். சரியா? அப்புறம் அதுக்கு பயந்துட்டு எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. அப்ப அந்த 2009 குரூப் 1ல எங்க பேட்ச்ல இருந்த 15 பேர்ல ஒரு 6 பேர் அங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அதை கூப்பிட்டு ஏன் எல்லாம் ஒழுங்கா ஒரு நாள் அந்த டிசம்பர் 30ஆம் தேதி 2008 திட்டுறாரு பயங்கரமா. ஏன் எதுவுமே கேள்வி யாரும் சரியா பதில் சொல்லல. மறுபடியும் அன்னைக்கு சொல்லிட்டு ஒழுங்கா இனிமேல் எல்லாம் இங்க உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1, 2009 அன்னைக்கு தான் நாங்க அங்க உட்காந்து குரூப் 2க்காக படிக்க ஆரம்பிக்கிறோம். நானு, அப்புறம் பாலுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பையன், சசிகலா திருவரம்பூர், அப்புறம் மாலாராணி ராணிமலை, அப்புறம் வித்யாச்சரண் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பொண்ணு, இன்னொரு பையன் ராம் அப்படின்னு பெல்லவங்க. இவங்க 6 பேருமே அன்னைக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறோம். சார் வந்தாங்க ஈவினிங் காலையில வந்துட்டு சார் கிளாஸ் முடிச்சுட்டு மதியத்துல இருந்து அங்கதான் உட்காந்து படிச்சுட்டே இருப்போம். நாங்க சார் எங்களோட டிவி இதுல வாட்ச் பண்ணிட்டே இருப்போம், சிசிடிவி கேமரால ஃபுல்லா படிச்சுட்டு. அந்த அப்ப வந்து மார்ச் 22 பரீட்சை. மொத்தம் இருந்ததே ஒரு 52 நாட்கள், ஒரு 72 நாட்களா சீசன் மார்ச் எவ்வளவு சார் 30, 82 நாட்கள். சரியா? சோ அந்த 82 நாட்கள்ல நாங்க படிக்கும்போது பார்த்து சார் வந்து ஒரு பிளாஸ்க்லாம் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அப்ப ஈவினிங் டிவி வாங்குறதுக்குலாம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த வருஷம் 6 பேருமே அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது. அப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். பட் சின்சியரா சாரு எப்ப கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டா சொல்லணும், சார்ட்ட திட்டு வாங்க கூடாது அப்படின்றத பாசிட்டிவா எடுத்துட்டு படிச்சோம். அந்த வருஷம் 6 பேருமே குரூப்ல சர்வீஸ் ஆகும். இருக்காங்க சசிகலா அவங்க 6, மாலாராணி அப்ப 6 வந்தது. மற்றவங்க சீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ், சீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் தான். 6 பேருக்கு அந்த ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஒரே விஷயம் வந்து சொல்றதை கேட்டு படிக்கணும். இப்படி படிங்க அப்படி படிங்க. உங்களுக்கு படிக்கிறத பத்தி கைட் பண்றதுக்கு எனக்கு என்னோட அனுபவங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஆனா சாருக்கு இங்க இருந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்டின் அனுபவமும் சாருக்கு இருக்கு. அதனால சாரு சொல்றத நம்பலாமா வேணாமா? சரியா? நான் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது சில இன்ஸ்டியூட்ல அப்படி பண்றாங்க, இன்னொரு மெட்டீரியல் உலகத்துல இந்தியாவிலே அதை சிறந்த மெட்டீரியலா, அதனால அதை படிப்போம், இன்னொரு புக்கு, அந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க. சாரு கொடுக்கிறது சரியா 200% மேல் உங்களுடைய வெற்றிக்கு போகணும். அவருடைய உழைப்பை, அவருடைய ஆர்வத்தை அருகிலிருந்து பார்த்தவன் என்ற முறையில் நான் இதை பெருமையோடு சொல்லிக் கொள்வேன். சரியா? ஒவ்வொரு சார் லெவலுக்கு படிக்கணும். இன்னைக்கு வரையும் அவர் நேற்று இந்த வெற்றிக்கு வந்து உண்மையிலேயே இந்த வெற்றி என்னோட வெற்றிக்கு குரூப் 1ல ஏற்கனவே குரூப் 2 சர்வீஸ் வாங்கியிருக்கேன். டிஎன்பிசி எல்லா தேர்வுலையும் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கேன். வங்கி தேர்வு, எஸ்எஸ்சி, பொதுவாக தேர்வு எழுதி பொதுவாக எல்லா தேர்வுகளுமே இந்த இதில் எழுத ஓரளவு கிளியர் பண்ணியிருக்கேன். சரியா? இந்த எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு காரணம், உங்களுடைய வெற்றிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்க காரணமா இருக்க. சரியா? நம்மளுடைய வெற்றிக்கு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம காரணம். மற்றது நம்மை சார்ந்தவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள். அதில் மிகப்பெரிய பங்கு திரு விஜயாலயன் சாருக்கு உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதிட்டு ஒரு சம்பவம் சொல்றேன். எனக்கு இந்தியா டுடே மேகசின்ஸ்ல ஆர்டிகல்லாம் படிக்கணும், ஜிஎஸ் பேப்பர் இருக்கு அப்படின்னு முதல்ல டிசைட் பண்றேன். ஒரு கம்மியா தான் இருக்கு. சாரோட லைப்ரரியில வச்சிருப்பாரு. சரி, இப்ப நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க, அதை தேடணும். நான் முதல் நாள் சாயந்தரம் சென்னையில இருந்து போன் பண்ணி சொல்றேன், எஸ்டில இருந்து சார் இந்தியா டுடே புக்கும் புதிய தலைவர் புக்கும் ஒரு 6 மந்த்க்கு இருந்தா படிக்கணுமே அப்படின்னு. சரி, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னார். ட்ரை பண்ணா முடிச்சிருவாங்க அர்த்தம். சரியா? மறுநாள் காலையில 10 மணிக்கு எனக்கு அந்த புக்கு கையில கிடைச்சிச்சு, எல்லா புக்கும். இப்ப சரிங்களா? நேற்று நைட்டு இன்டர்வியூக்கு படிக்கணும் சார் அப்படின்னு இந்தியா டுடே புக்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். நேற்று நைட்டு அவர் அந்த புக்லாம் அங்கே ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்றப்ப மணி 12. சரியா? அதனால் உங்களுடைய வெற்றிக்கு உங்களை காட்டிலும் அதிகம் உழைப்பதற்கு தயாராகவும் விருப்பத்துடன் இருப்பவர் திரு விஜயாலயன்.
ஸோ சரி, நான் ஒரு நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க. டெட்டு என்விரான்மெண்டல் சயின்ஸ் ரெகுலர் பேட்ச் ஒரு வருஷம் எடுத்துருப்பேன் கிளாஸ்லாம். அந்த கிளாஸுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபோன்லேயும் கேட்பாங்க, டிஎன்பிசி எக்ஸாம்ல நிறைய என்ன சார் நேர்மையாக நடக்குதா? அந்த விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டிஎன்பிசி எக்ஸாம் தற்பொழுது முழுக்க 100% நேர்மையாக மட்டும் நடக்குது. அது இங்க இருக்கவங்கள பார்த்தாலே தெரியும். இவங்க பிஓ கிளியர் பண்ணி ஆர்ஐ கிளியர் பண்ணி ஏஎஸ்ஓ லாஸ்ட் குரூப் ஒன் சர்வீஸ் இந்த குரூப் ஒன் சர்வீஸ் எல்லாம் இது எப்படி நேர்மை இல்லாம கிடைக்குமா எல்லாமே? சரியா? நேத்து நான் குரூப் 2 இன்டர்வியூ கிளாஸ் எடுக்கிறப்ப பிஓவா இருக்கவங்க குரூப் 4ல இருக்கவங்க குரூப் 2 கிளியர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நீங்க வந்து அந்த ஒரு மித்துக்கு மட்டும் போகாதீங்க. எல்லாரும் உங்களை டைவர்ட் பண்றதுக்காக ஏதாவது சொன்னா எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க. முதல்ல அந்த சிஸ்டத்து மேல நம்பிக்கை வைங்க. சரியா? ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம ஒரு நோய்க்கு குணமாகிறதுக்காக ஒரு மருத்துவரை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த மருத்துவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போவோம். சரியா? இல்லாட்டி அவர் கொண்டுவாரு அப்படின்னு நம்பிக்கையில போவோம். மருத்துவரை பார்க்க நம்ம எப்படி காப்பாத்திடுவாரு அப்படின்னு நம்பிக்கையில தானே போவோம். அது மாதிரி இந்த சிஸ்டத்தை எழுதுறப்ப நீங்க முழுசா அந்த சிஸ்டத்தை நம்புங்க. கண்டிப்பா அந்த சிஸ்டத்தை முழுசா நம்பினாதான் உங்களுடைய முழு உழைப்பை அதுல செலுத்த முடியும். முழு உழைப்பை அதோட நிச்சயம் செலுத்த முடியும். அதனால சிஸ்டத்தை தெளிவா நம்ம ரெண்டாவது இது காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன பொறுத்தவரை இது காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. உண்மையில இது காம்படிட்டிவ் எக்ஸாமே கிடையாது. இது வந்து நீங்க டோட்டலா எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3P இதோட ஃபேக்டர் வந்து 3P எக்ஸாம் சொல்லலாம். தட் இஸ் பேஷன், பெர்செவரன்ஸ், பிராக்டிஸ். சரியா? இதுதான் நம்ம அடைய போறோம், இதுதான் நம்மளுக்கு வேலை, இதுதான் பொழப்பு, இதுதான் சோறு போட போகுது, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு முடிவு பண்ண அந்த பேஷன், அது மேல அந்த இந்த பேஷன், பெர்செவரன்ஸ். சரியா? ஒரு வெற்றி அடையல அப்படின்னா நீங்க உண்மையிலேயே 100% உழைத்து அந்த தேர்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் படித்தும் வெற்றி அடையவில்லை அந்த வருத்தம் உங்களுக்கு துணி கூட இருக்க அதோட எல்லாம் தெரிஞ்சுக்கோ. நான் லாஸ்ட் டைம்லாம் கிளியர் பண்ணாதப்பெல்லாம் அப்படிதான் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய வருத்தம் இல்லை. சரி படிச்சோம் நல்லா தானே கொடுப்போம், அடுத்த தடவை வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு முழுமையா படிச்சா அதை இல்லாட்டினா அதை நீங்க படிக்காத அந்த குற்ற உணர்வை உங்களுடைய மனசை அழிச்சிடும். அந்த குற்ற உணர்வுக்கு மட்டும் படிக்கிறாரு. சரியா? அதனால அந்த இன்னொரு வந்து பிராக்டிஸ். சரியா? உங்களுக்கு டெய்லியும் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. சாரோட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்தாதான் இது பண்ண. நான் டெஸ்ட் நானே நிறைய கிளாஸ் எடுக்க போறப்ப பார்ப்பேன். ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் எடுத்தேன், அதுலயும் நான் நிறைய பார்த்திருக்கேன். நல்ல டெஸ்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா அந்த கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட் எழுதுறப்பே தெரியும் யார் சின்சியரா டெஸ்ட் எழுதுனா அந்த டெஸ்ட்ல கீ வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? பழைய டெஸ்ட் அது சின்சியரா எழுதுவாங்க. கொஸ்டின் உங்களுக்கு படிச்சதே தெரியும், ஆன்சர் தெரியல, நாளைக்கு படிச்சுட்டு எழுதிக்கலாம், இன்னைக்குமே படிக்க முடியாது. நாளைக்கு படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை நல்லா எழுதிக்கலாம் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அன்னைக்கு தான் நீங்க படிச்சிருங்க. இன்னும் உங்களுக்கு படிப்பதற்கு இன்னும் கடவுள் போல் நிறைய பாடங்கள் இருக்கும். சரியா? அதனால இந்த 3P எக்ஸாம் உங்களுக்கு காம்படிட்டிவ் இன்னொருத்தர் கிடையாதுங்க, நீங்க தான் உங்களுக்கு காம்படிட்டிவ். சரியா? இன்னைக்கு படிச்சதை காட்டிலும் நாளைக்கு நம்ம படிச்சிருக்கோமா, நேற்று படிச்ச லெவல் இன்னைக்கு கம்மியாயிடுச்சா, அந்த கிராஃப் ஏறாம இறங்காம பார்த்துக்கணும். லதவாக சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அந்த கன்சிஸ்டன்சி லெவல். சரியா? அந்த கன்சிஸ்டன்சி லெவல் தான் இதுல வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்குமே தவிர தேர்வுக்கு முதல் நாள் படிப்பதோ ஒரு வாரத்திற்கு முன்பிருந்து படிப்பதோ இது கல்லூரி தேர்வோ பல்கலை தேர்வுகளோ அல்ல. சரியா? அது அப்படியே 100% அப்படியே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கும். காலேஜ்ல முதல் நாள் படிச்சா யூனிவர்சிட்டி டாப்பர், இங்க முதல் நாள் படிக்கக்கூடாது, நல்லா தூங்கிட்டு போகணும் எக்ஸாமுக்கு. சரியா? எல்லாமே அப்படிதான் இருக்கு. நீங்க அந்த காலேஜ்ல இருந்து வந்துருங்க வெளியில. நிறைய பேர் அந்த காலேஜ் லெவல்ல நம்ம அப்படி படிச்சிருக்கோம் சோ கிளியர் பண்ணிடலாம், அதெல்லாம் இல்லை. இங்க வர்றப்ப எல்லாரும் 0, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வர்றப்ப நீங்க எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா? எம்எஸ்சி நீங்க எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் பாட்னி. சரியா? ஒருவித்தலை தாவரம் சார் நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுதான். இங்க வர்றப்ப நீங்க 0 தான். அந்த 0ல இருந்து நம்மளாதான் நம்மளுடைய கிராஃப் ரொம்ப வேகமாயிரும், அந்த வெற்றியில போய் நிற்கும். அதுக்கு அனுபவத்துல இருந்து சொல்றேன். சரிங்களா? சோ இவ்வளவுதான் இந்த வெற்றிக்கான ஒரு சூத்திரமோ இது உண்மையோ அவ்வளவுதான். மற்றபடி சாருக்கு நான் வந்து உண்மையிலே நன்றி சொல்லணும். சாரை காட்டிலும் சாரோட குடும்பத்தினருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் காலையில 9 மணிக்கு வந்தாரா வீட்டுக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு போவார். சரிங்களா? அவர் குடும்பத்தினருடன் செலவிடக்கூடிய நேரம் மிக மிக குறைவு. பெரும்பாலும் அவர் இங்கதான் இன்ஸ்டியூட்ல இருப்பாரு. சரியா? அதனால உண்மையிலேயே சாருடைய அம்மா, சாரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவரின் தந்தை, அப்புறம் சாரோட மனைவி, சாரோட பையன் எல்லாத்துக்குமே மாணவர்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் அவரை வச்ச குறியில எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வீழ்த்திட்டு நினைக்கிறேன். இப்ப ஒரே ஒரு படம் மட்டும் தான் பாக்கி இருக்கிறது. அதையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் விரைவில் வீழ்த்தி விடுவேன் என்ற நம்பரை அவருடைய எந்த ஒரு கருத்தையும் என்னால் வழங்கிவிட முடியாது. இருந்தாலும் என்னுடைய குடும்பத்தாரின் சார்பாக அவரின் மனம் கலர்ந்த மகாத்மா காந்தியினுடைய திருவுருவச் சிலையை என் மனம் கலர்ந்த நமது ஆசிரியர் அவர்களுக்கு நிறைவேற்ற